கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால், தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் தாம் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பிறகு ஓய்ந்திருந்த நாளை அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னால் பிரித்தெடுத்தார், தமக்கென்று பிரித்தெடுத்தார், அதை விசேஷப்படுத்தினார், அந்த நாளை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, புது சிருஷ்டியா இருக்கிற இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது திடீரென்று உங்களுக்கு நடந்ததல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னதங்களில் இருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, குற்றமில்லாமல் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கும் தேவன் உங்களை தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் முன்பாகவே முன்குறித்து விட்டார். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். ராஜாக்களாக இருக்கிறீர்கள். ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள் தங்கியிருக்கிறார். இதை உணர்ந்து உங்களை நீங்களே ஒரு நாளும் சபித்துக் கொள்ளாதிருங்கள். அநேக நேரங்களிலே உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உங்களை நீங்களே அற்பமாய் எண்ணி பேசிவிடுகிறீர்கள். உங்களை நீங்களே ஆசீர்வதித்துக் கொள்ளவும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு பேசுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த எண்ணத்தோடு பேசுங்கள். பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்து, கர்த்தருடைய கரம் என்மேல் இருக்கிறது என்று நினைத்து, ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நன்றாயிருப்பேன், என் குடும்பம் நன்றாயிருக்கும், நாங்கள் சுகமாயிருப்போம், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார், எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, எங்களுக்கு வருகிற தீமைகளாம் நன்மையாக மாறும் என்று நல்ல வார்த்தைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்கள் மேல் வெளிப்படும். நீங்கள் தொடர்ந்து அவருக்கும் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக இந்த பூமியிலே செயல்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே வழிநடத்தப் போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.